ஹலோ எவ்ரிவான், நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக் உளுந்து வடை ஈஸியாக எப்படி செய்யறது பார்க்கலாமா? இந்த கப்பில் நான் ஒரு 3 கப்பு உளுந்த 4 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக மையாக அரைச்சிக்கோங்க. தண்ணி அவ்வளோவா ஊற்றாமல் கம்மியாக ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நம்ம அதே கப்பில் ஒரு அரை கப்பு அரிசி மாவு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நல்லா மொறுன்னு வரும் அப்போ தான். அதனால் ஒரு அரை கப்பு அரிசி மாவு. இது கூட பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இல்லை, உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு 1.5 ஸ்பூன் குருமிளகு ப்ளஸ் பிங்க் சால்ட். நான் பிங்க் சால்ட் எடுத்துருக்கேன், நீங்கள் எந்த சால்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா திங்ஸையும் ஒன்று ஒன்றா நம்ம அரைச்சி வச்சுக்கிற மாவுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம ஸ்பூனை வச்சு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கடைசியாக இது கூட நம்ம எடுத்து வச்ச அரிசி மாவும், அப்புறம் கடைசியாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு. நமக்கு மொறுன்னு வரணும் இல்லையா, அதுக்காக எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ள எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போகிறீங்க, ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே வேகாது. எப்போவுமே வடை போடும்போது கையை தண்ணியில் நனைச்சிட்டு அப்புறமா வடைக்கு எடுங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்படி எடுத்துட்டு ஒரு சின்ன ஓட்டை போட்டு மெதுவாக அப்படி விட்டுடணும். எப்படி நல்லா வருது பார்த்தீங்களா? நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தோம்னா நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வந்திருக்குது. இப்போ நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணிடலாம். கிறிஸ்பியான உளுந்து வடை ரெடி. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.